2026 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முசிறி தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்தி வருவது பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முசிறி தொகுதியில் பேசப்படும் நபர்கள் யார் யார் என பார்ப்போம். கா. முத்துசாமி மாணவ பருவத்திலிருந்து பாஜகவில் இணைந்து தீவிர கட்சி பணிகளை செய்து வருபவர். கிளை தலைவராக பொறுப்பில் இருந்து படிப்படியாக மற்ற பொறுப்புகளில் இருந்து வருபவர். பாஜகவில் ஒன்றிய தலைவர், மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் பொறுப்புகளில் திறம்பட செயல்பட்டவர் முத்துசாமி என பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். 2016 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொகுதி அமைப்பாளராக கட்சி தலைமையால் அறிவிக்கப்பட்டு பணியாற்றியவர். அத்துடன் 2016 சட்டமன்ற தேர்தலில் முசிறி தொகுதியில் போட்டியிட கட்சியில் விருப்ப மனு செய்து வந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ரத யாத்திரையின் போது மாநில தலைவரை முத்துசாமி தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து மரியாதை செய்தவர் என பேசப்படுகிறது. மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் நேரடி தொடர்பில் முத்துசாமி இருந்து வருவர் என்கின்றனர். தொகுதி முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் நன்கு அறிமுகமானவர். தொகுதி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் என்பதால் 2026 தேர்தலை பொறுத்தவரை முசிறி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவில் பேசப்படும் நபர்களில் முத்துசாமி முதன்மையாக இருப்பதை காண முடிகிறது. பிஜேபியில் அடுத்து எஸ்பிஆர் என்கின்ற எஸ்பி ராஜேந்திரன் ஆரம்ப காலத்தில் இருந்து பிஜேபியில் தீவிர செயல்பாட்டாளராக இருப்பவர். திருச்சி மாவட்ட பாஜக தலைவராக எஸ்பி ராஜேந்திரன் இருந்தபோது கட்சியின் வளர்ச்சிக்கு துரிதமாக செயல்பட்டவர் என்கின்றனர். மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பில் இருந்தவர் மற்றும் தேசிய அளவில் விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினராக பொறுப்பிலும் இருந்தவர். சீனியராக உள்ள எஸ்பி ராஜேந்திரன் மாநில நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய பொறுப்பாளர்களின் நேரடி தொடர்பில் இருப்பவர். கடந்த 1978 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு சுமார் 20,000 வாக்குகள் பெற்றவர். பிஜேபியில் மட்டுமின்றி மாற்று கட்சியினரும் மதிக்கத்தக்கவரான எஸ்பி ராஜேந்திரன் 2026 தேர்தலில் முசிறி தொகுதியில் பாஜக சார்பில் பேசப்படும் நபராக இருப்பதை காண முடிகிறது. பிஜேபியில் அடுத்து என். முத்துக்குமார் 1995 முதல் பாரதிய ஜனதாவில் இணைந்து தீவிரமாக கட்சி பணியில் ஈடுபட்டு வருபவர். கிளை தலைவர், ஒன்றிய தலைவர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் போன்ற பொறுப்புகளில் தீவிரமாக செயல்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர் என்கின்ற நற்பெயர் எடுத்தவர். தற்போது திருச்சி மாவட்ட பாஜக பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருப்பவர். தொகுதி மக்கள் அறிந்த நபர் என்பதால் 2026 தேர்தலுக்கு பாஜகவில் முசிறி தொகுதியில் பேசப்படும் நபர்களில் முத்துக்குமார் பெயரும் பிரதானமாக இருப்பதை காண முடிகிறது. அதன்படி அதிமுக கூட்டணியில் முசிறி தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்கப்படும் என்பதால் பாரதிய ஜனதா கட்சியினர் களமிறங்க தயாராகி வருவதை தொகுதியில் காண முடிகிறது.